ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஜேட் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜேட் பிளான்ட்டுக்கு எவ்வளோ சன்லைட் வேணும், எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லக்கி பிளான்ட்டுன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் இந்த பிளான்ட் வச்சுருப்போம். ஆனால் வந்துட்டு திடீர்னுட்டு அழுகி போகுது, லீவ்ஸ்லாம் வந்துட்டு உதிருது அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சக்குலன்ட் பிளான்ட். இதோட லீவ்ஸில் வந்துட்டு நிறைய தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. அப்புறம் சன்லைட். இது வந்து லக்கி பிளான்ட்டுங்கிறதுனால பேம்பு பிளான்ட் மாதிரி நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம். ஆனால் வந்து இது பால்கனிலேயே வந்து ரொம்ப சர்வைவ் ஆகாது. இதோட க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு 4 to 6 hours வந்துட்டு ஃபுல் டைரக்ட் சன்லைட் வேணும். அதனால் மொட்டை மாடியில் இல்லை நல்லா வந்து சன்லைட் படுற ஏரியாவில் வச்சுருந்தா மட்டும்தான் இது வந்துட்டு நல்லா வளரும். இது சக்குலன்ட் பிளான்ட்டுங்கிறதுனால இதோட லீவ்ஸில் வந்துட்டு நிறைய தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் டெய்லி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதோட சாயில் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். கொக்கோ பீட்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா ஈரமான மண் அப்படின்னா டெய்லி ஊற்றுனீங்கன்னா இதோட வேர்லாம் அழுகி இந்த செடி வந்து டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப சம்மர் டைம் அப்படின்னா டெய்லி 1 டைம் வந்துட்டு தண்ணி ஊற்றலாம். அதுவும் சாயில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஆனால் மட்டும் தண்ணி ஊற்றலாம். அப்புறம் பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு நல்ல வெல் ட்ரைனிங் சாயிலாக இருக்கணும். நம்ம கார்டன் சாயில்லாம் இருக்குல்ல, கார்டன் சாயில்னால் நார்மல் வந்துட்டு நம்ம முட்டம் இல்லை எங்கேருந்தாவது எடுக்கிற நார்மல் சாயில், களிமண் அந்த மாதிரி மண்ணை வந்துட்டு எடுக்காமல் நல்லா ட்ரைன் ஆகிற மாதிரி சாயில் எடுத்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஆற்று மணல் இருந்துச்சுன்னா அந்த மணல் கொஞ்சம் போடலாம். அப்புறம் வந்து ஒரு 10% மட்டும் ரொம்ப கம்மியாக கொக்கோ பீட் போட்டு தேவையான கொஞ்சமான வந்துட்டு சாணி உரம் அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த செடியை வந்துட்டு நடலாம். எந்த செடி நடுறதா இருந்தாலும் பாட் வந்துட்டு நல்லா வந்து ட்ரெயின் ஆகுதா, தண்ணி ட்ரெயின் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. நல்லா தேவையான மாதிரி நிறையா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ப்ரொப்பகேஷன் வந்துட்டு இது சும்மா தண்டு இல்லை லீவ்ஸை கட் பண்ணி வச்சாலும் ப்ரொப்பகேட் பண்ணிக்கலாம். தண்டில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ப்ரொப்பகேட் பண்ண முடியும். தண்டை மணல் இல்லைன்னா நார்மல் மண்ணில் சும்மா ஊனி வச்சு இதே மாதிரி தண்ணி நல்லா வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அது வேர் இல்லாமல் வெறும் ஸ்டெம் மட்டும் இருக்கிறதுனால அடிக்கடி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த ஸ்டெம் வந்து அழுகி போய்க்கிட்டோம். அப்படி இல்லை இன்னும் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரொப்பகேட் பண்ணணுன்னா நம்ம ஆல்ரெடி ஏதாவது பிளான்ஸ் இருக்கும்ல, அந்த பிளான்ஸ் கூடயே வந்துட்டு நீங்கள் இதை வந்து ஊனி வைக்கலாம். அப்போ இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பாட்டில் இருக்கிற பிளான்ட்டில் ஆல்ரெடி வேர் இருக்கும். அது எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கோன்றதுனால தண்ணி வந்துட்டு ரொம்ப தேங்கி இருந்துட்டு நம்மளோட ப்ரொப்பகேட் பண்ணுற புது ஸ்டெம் வந்து அழுகி போகாது. இது ஒரு ஈஸி மெத்தட். இப்போ வந்து இந்த செடியை எப்படி புஷியாக வளர்த்துறது அப்படின்னா, நம்ம புது க்ரோத் இருக்கு இல்லையா, இந்த க்ரோத்தை வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுலேருந்து புதுசாக நிறையா கிளைகள் மாதிரி வரும். நம்ம பொன்சாய் மாதிரியும் இதை வந்து வளர்த்தலாம். அப்புறம் உரம் போட்டுறது நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் கவுடங் மாதிரி உரம் வந்து போட்டால் போதும்.